பையா குட்றேன் கடை காலையில இங்கே கடை இன்னத்துல எடுத்து வைக்கிறோம். ஓ 4 மணிக்கு தான் பால் காய்ச்சறோம். பாரு தாங்கதான் இங்க பச்சக்கு குஜி. ஐயோ புஷ்பா கூட பார்த்ததுல அப்போ புஷ்பா எட்டி பாக்குறாரு. தண்ணி திருடுறோம் சாமி. கிளாஸ் புரியுதா? ரெண்டுமே கிளாஸ். அந்த கிளாஸ் கொஞ்சம் சீக்கிரம் வண்டி நடுவில் நிக்குது. ஜல்தியாவோ கடிப்பாங்கல்ல கார் நடுவில் ரோட். அந்த கிளாஸ் how much? कितना 1 glass हां कौन सा glass 1 that glass நான் மண்டே அது டவுன் பாரு ஸ்காட்ச் அடிப்பாங்கல்ல உள்ள இன்சைட் அந்த படா சைஸ் நைனா முன்னாடி பாரு இங்க பாரு இப்படி தேங்காய் தொட்டி மாதிரி இருக்குது பத்தியா? எதுனா அது தவிர எதுனா நானே வரவா? இல்ல இப்படி அங்க பாரு அது பக்கத்துல இருக்குது பாரு. இந்த கிளாஸ் எடுத்தாருல இந்த பக்கம் இருக்கு பாரு. செகண்ட் மேல ஊப்பர். அதான் அது இல்ல அது நீச்சே இதான் குடு. எவ்வளோ? 150 100 குவாலிட்டி டிசைன் 100 இல்ல 100 ரூபா. அதான் 100 ரூபா இல்ல ஒண்ணுதானே கேளு. 100 भैया 100 வா பில்லு போடுவா. எனக்கு மூடு பேசுறதுக்கு. ஆப்போசிட் ரூம் भैया டெய்லி கம்மிங். சரக்கடிக்கு டம்ளர் வண்டி போச்சு. டெய்லி ஆல் பர்ச்சேஸ் ஹியர் only. ஆமாவா? ஒரே ஒரு ஃபுல் தான் வச்சிருக்கோம். ஃபோன் எடுத்து வந்துறேன். நாங்கள் பெங்களூர்லேருந்து வினித்தை பிக்கப் பண்ணிட்டு இப்போ நேராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாக்பூருக்கு தான் போயிட்டு இருக்கோம். கண்ணு கூசுட்டோம். பெங்களூரில் அடிக்கேஸ் எல்லாம் சைட் அடிச்சுட்டு இப்போ தான் ஒரு வழியாக நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். நான் ஸ்டாப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இன்னும் 1019 கிலோமீட்டர் எங்கன்னா நாக்பூர். ஆனால் நாங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 2 மணி வரைக்கும் நாங்கள் ரைட் பண்ணுவோம். அதுக்கு மேலே கம்பல்சரி எங்களுக்கு ரெஸ்ட்டு வேணும். அதுவும் இல்லாமல் நம்ம கார்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிளாக் டின் தொட்டி இருக்கோமா, அதனால் கண்டிப்பாக நைட் ரைட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நாங்கள் நாளைக்கு விடிஞ்சதும் அந்த ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் உரிச்சிருவோம். இந்த கிளாஸ்லாம் அப்படியே இருக்கட்டும்ன்ட்டு. எனக்கு என்னென்னா இந்த கையில் மருதாணி ஒன்று போட்டு விட்டாங்க இன்றைக்கி. ஏகாதேசின்னு சொல்லிட்டு சேலத்தில் கொஞ்சம் அந்த ஃபேமஸாக அதுக்கு மருதாணி போட்டாங்க. அந்த ஸ்மெல்லு எனக்கு ஒத்துக்கவே இல்லை சார். சரியான தலைவலி. அதனால் நான் ரெஸ்ட்டு 118 கிலோமீட்டர் நான் ஓட்டினேன். மிச்சம் 118 கிலோமீட்டர் எங்கள் தலைவர் ஓட்டுவார். அப்புறம் அப்படியே மாற்றி அடுத்த 118 தான் என்கிட்ட கொடுக்கணும். அடுத்த 118 கொடுத்துருவேன். 118 கஷ்டம். பரவாயில்ல அதோட கஷ்டம் இந்த பைத்தியக்காரன் தான்டா. நான் அப்பவே சொன்னாங்கடா அங்க HR நிறைய பேர் பார்க்க வந்தாங்க. சொன்னாரு ப்ரோ இது ரொம்ப சுத்து ப்ரோ டிராபிக் ப்ரோ நீ இதுல போயிரு ஹைவே அப்படின்னாங்க. இல்ல நம்ம இதுலதான் போகணும். பெங்களூருக்கு என் வாழ்க்கையிலே தானே ஃபர்ஸ்ட் டைம் 6 மணி நேரத்துல வந்தது. முன்னெல்லாம் 2 மணி நேரத்துல இங்க வந்துட்டு போவேன். ஷிட். இப்போ டைம் வந்து 10:30 HR. நாங்க வீட்டுல இருந்து கிளம்புறது பாத்தீங்கன்னா 5:30 மணி. இப்போ மணி 10:30. சாப்பாடுலாம் வந்துட்டு நாங்கள் அங்கேயே சாப்பிட்டோம். நம்ம HR ஒருத்தராங்க ஒரு குட்டி பையன் வந்தான்னா சப்ஸ்கிரைபர் நான் அப்புறம் அந்த கடையில் இருந்து அம்மா திட்டாங்கல்ல அங்கேயே போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். இன்னைக்கு செலவு பார்த்தீங்கன்னா 150 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். 150 ரூபாயா இல்லை 210 ரூபா. 210 ரூபா தான் இன்னைக்கு ஃபுட்டு நாங்கள் செலவு. வேற எந்த செலவும் இல்லை. அப்புறம் டம்ளர் 120 ரூபா டம்ளர் ஒன்று வாங்கணும். ஆமாம் அது வந்துட்டு கணக்கில் வராது. ஸோ கோப்ரோ வந்துட்டு நைட்டில் கிளாரிட்டி இருக்காதுன்னு ஃபோனில் எடுக்கிறேன். நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஒரு 100 கிலோமீட்டர் அவுட்ரு போயிடலாம் சார். அதுக்கப்புறம் எப்படியும் ஒரு மணிக்கு ரெஸ்ட் எடுப்போம். 1 மணிக்கு நான் எங்கே இருக்குன்னு காட்டுறேன். இனிமேட்டு வந்துட்டு 5 நாள் வந்துட்டு டோட்டலாக ரைடு மட்டுமே தான் சார். நாங்கள் 5 நாளைக்கு அப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் எங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டு தான் நாங்கள் வந்துட்டு எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்துட்டு நாங்கள் நான் ஸ்டாப்பாக தான் போகிறோம். ஸோ வந்துட்டு நான் ஸ்டாப் vlog தான் வரும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈவினிங் ஷார்ப்பாக 5 மணிக்கு வந்துடும். நம்மளோட ஷார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக்லேயும் வந்துடும். எல்லாத்தோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ போயிட்டு இருக்கும்போது சைட்லேயும் போயிட்டுருக்கோம். நான் கொஞ்ச நேரம் படுத்துங்கிறடே நீங்க இதை தூங்கிறாடே. நீ தூங்க நீ இருக்கிற தைரியத்தை தான் இருக்கேன்ல. நான் தான் விடிய வண்டி ஓட்டிட்டு போகணும். இங்க பேரு ஏதோ ஒண்ணு வாக்கி டாக்கில என்னை கூப்பிடு. ஹலோ இருக்கீங்களா? யாரும் கவலைப்படாதீங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் ஓவர் அம்மா எனக்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்க. எதுக்கு வாக்கி டாக்கி?
ஓவர் ஃபோன் எங்க லைட் வேணுமா? நல்லா இருக்கேன். டைம் டீச்சர் டைம் பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக எந்த இடத்துல இருக்கிறோன்னா அனந்த்பூர்கிட்ட இருக்கோம். அதாவது ஆந்திர பிரதேஷ் பக்கமாக வந்துட்டோம். நான் இங்கே வந்துட்டு இந்த பிளாக் டிண்ட் ஓடுறதுனால விசிபிள் ரொம்பவே எங்களுக்கு கம்மியாக இருக்கா. ஸோ இது வந்துட்டு ஓட்ட முடியல. நான் நல்லா படுத்து தூங்கிட்டேன். அவன் தான் இன்னும் 200 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன் தான் நான் பெங்களூர்லேருந்து பார்த்தேன். 300 கிலோமீட்டர் பக்கமாக, அதாவது சேலத்துலேருந்து நான் 350 கிலோமீட்டர் பக்கமாக ஓட்டிட்டேன். ஏன்னா நான் ரீசெட் வந்துட்டு தருமபுரியில் தான் அடித்தேன். ட்ரிப்பு வச்சுருக்கேன். ஆனால் அதில் ஒன்று என்ன தெரியுமா, 10,000 வந்துச்சுன்னா 0 ஆகிடுது. அப்போ நீங்கள் அந்த இது கணக்கு வச்சுருக்கணும். எந்த இது ஹோல் கிலோமீட்டர் எல்லாமே ஓடும்ல, அதுவும் வச்சுருக்கேன். 57,000 வச்சுருக்கேன். கார் 57,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் 4:30 மணி வரைக்கும் அலாரம் வச்சுட்டு காருக்குள்ளேயே படுத்து தூங்கிட்டு 4:30 மணிக்கு மறுபடியும் எடுத்து கார் எடுத்து ஓட்டணும். நாங்கள் பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு டின்ட்டு உரிச்சிரும் வச்ச. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன். தூங்கிட்டு 4:30 மணிக்கு வீடியோ கண்டினியூ ஆகும். காலையில் 4:30 மணிக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன சர்ப்ரைஸ்? தாபா போட போகிறோம். ஆமாம், நாங்கள் இங்கே இந்த ஆனந்தபூர் தானே இது, ஆனந்தபூரில் நாங்கள் தாபா போட போகிறோம். ஒரு 4:30 மணிக்கு தான் கடை பூச்சை இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது பேர் என்ன, பால் காய்ச்ச போகிறோம். மறக்காமல் வந்துருங்க. இந்த கஞ்சா குடி தான் லக்கேஜ் தான்டா, உள்பட்ட லக்கேஜ். பால் பவுடர் தான். பால் இது படுத்தது இருந்தால் மேலே போட்டுருக்கலாம். ஏதாவது போட்டிருக்கலாம் தான். அப்போ கூட ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் வாங்கிக்கலாமே சின்னதாக. அவங்களாம் எங்க இருக்காங்கன்னே தெரியல. யாரு முன்னாடி ஒரு ஆமினி போனுச்சுல்ல கோவா, நீங்க தெரியல. இப்போ எந்த இடத்துல கரண்ட்ல இருக்கிறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு பயங்கர டயர்டு. நாளைக்கு அவங்கள பிக்கப் பண்ணணும் வச்சு என்னது பிக் பண்ணுவோம். நீ அங்கிட்ட பேசு. நீ அதுல எப்படி ஆன் பண்றது? தூக்கம் வரலன்ட்டு நாங்கள் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது பத்தியா. 1:30 மணிக்கு எங்கள் வீட்டில் 3 வேளை சாப்பாடு படுத்து எடுத்துலேருந்தே வரும். ஆனால் இங்கே உட்காந்துட்டு அவ்வளோதான். ஹலோ ஓர் உன் இஷ்டத்துக்குலாம் பேச முடியாது. பட்டன் அழுத்தி பேசு. ஹலோ ஓர் கேட்குது ஓவர். கேட்குதுங்களா? நீ சவுண்டு யாராச்சும் வந்தாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் போலீஸ் அப்படின்னு இந்த 2 பட்டன் அழுத்தி பேசு. போலீஸ் யாராச்சும் அப்படி இல்லை. ஸ்டேஷன்ல இருந்து வந்துட்டு இருக்கோம். சொல்லுங்க என்ன வேணும்? ஐயோ பிடிச்சி உள்ள போறாங்க. உள்ள ஆமாண்ணா, போலீஸோட கனெக்ட் ஆகும் தானே இது? ஆமா, போன டைம் தான் கரண்ட் ஆகுனுச்சு. ஒரு டைம் கனெக்ட் அடிச்சு விட்டாங்க. சரி, கண்ணு வலிக்குது, தூங்குங்க எல்லாரும். சார் நாங்கள் 4:30 மணிக்கு வரோம். சார் இவ்வளோ நேரம் வாயை பொழந்துட்டு நான் தூங்கிட்டு வந்தேன். எங்கள் கார் நிறுத்தினதுக்கு அப்புறம் தூக்கமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு 100 கிலோமீட்டர் போனால் லக்கு தானே. லக்கா? பேசாம தான் இங்கே படுத்துக்கலாம்டா. நீ அந்த கல்லில் படுத்துக்கணும், எந்த கல்லில் படுத்துக்கிறேன். என் வீட்டு கல் சுடுகாடா? டீ மிச்சர் கடை தான்டா. உள்ள ஆள் இருக்காங்களா? நான் கூட மிச்சர் தூக்கிடலான்னு பார்த்தேன். தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு. உள்ள படுத்துட்டு இருக்கான்டா. உள்ள பூட்டிட்டு தூங்கிட்டு இருக்கான்டா. ஏன்னா கார் விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் தூக்கம் வருது. ஏய், நான் கார் ஓட்டிட்டு இருக்கும்போது அந்த தாலாட்டு பாடுற மாதிரி இருந்துச்சு, தூங்கிட்டுனா கார் நிறுத்திருக்கிற இடத்துல தூக்கமே வரல. அதுதான், அது காரணம் இல்லை, என் கை தான் காரணம். பையா கூட்டுறேன் கடை காலையில் இங்கே கடை நேரத்தில் எடுத்து ஒரு 4 மணிக்கு தான் பால் காய்ச்சறோமா. இங்க ஆந்திராவில் வந்துட்டு நாங்க கடை வாங்கியிருக்கோம். இங்கெல்லாம் படுத்தோம்னா வச்சுக்கோ, அடிச்சு விடுவானுங்க நம்மளைய. ரெட்டி மாலே சாலே வர்றதுக்கு ஓடிடலாம். போலாமா? 100 கிலோமீட்டரு கூட்டம் வந்தேன். போலாம். கால் வலிக்குது. டீ போடுவோமா? டீ போடலாமா? டீ குடிக்கிறீங்களா? காலையில குடிக்கலாம், இப்போ போடலாமா? பாருடா, அங்கதான் அங்க பச்சக்கு குடி. ஐயோ, புஷ்பா கூட பார்த்ததுல அப்போ புஷ்பா எட்டி பாக்குறாரு. ஏம்மா பாரு, குண்டாக்குது, பைப் இருக்குது, கொலாய் தோற, டேப்பு தோறடா, கொலாய் தோற.
அந்த வாட்டர் கேன் பிடி சாமி. டேய் 2 வாட்டர் கேன் படா வாட்டர் கேன் உனக்கு அடியில வச்சு சாமி. புஷ்பா மாதிரி இல்லடா, காக்கா சொல்றவங்க மாதிரி இருக்கலாம். டேய் அந்த பெரிய வாட்டர் கேன் 2 எடுறா. நாளைக்கு வேற தண்ணியா இருக்கு போதுனா சாமி. குண்டா கழுவுதுக்கு சாமி. என்ன 2 குண்டா வச்சுக்கேன் சாமி. இவரு ஆமா சாமிங்கிறாரு. ஃபீல் ஆயிடுச்சு சாமி. நல்லா வலிக்குது. இப்படி பார்த்தனா நம்ம ஓல் அடிச்சு விட்டுருவாங்க. சாமி புஷ்பா இதுல பிடிக்கிட்டா? அதாவது 2 வாட்டர் கேன் இருக்கு பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு ஆனால் தூக்கமும் வரல, ரைடும் பண்ண முடியல. ஒரு 4:30 மணி பக்கமாக கிளம்புனாதான் கரெக்டாக இருக்கும். பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஃபாக் லைட் போட்டுட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் ஓட்டுறேன் இவ்வளோ தூரம் போகுதுன்னு. ஆனால் ரோடு வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த சைட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ரோடு குதிக்கும். வர இடத்துல அவன் 2-3 குழியில் விட்டான். டுமில் தானே அது. நான் கனவுல எவனே தள்ளி விட்டான்னு நினைச்சேன்டா. தண்ணி திருடுறா சாமி. தண்ணி எல்லாத்துக்கும் ஃப்ரீ தான். அது இன்னொருத்த வீட்ல தான் எடுக்க கூடாது. கடைக்கார சொல்லுவா சாமி நான் பேச சாமி. நீ வந்து பூச்சிக்கிட்டீன்னா என்னடா இவ்வளோ லைட்டு போட்டு வருது. டேய் மொட்டை மாடியில் அதிகமாக குளிருதுடா. டேய் தண்ணி எடுத்து உள்ள வை சாமி. சாமி 2 பாட்டில் எடுத்து உள்ள போடு சாமி. எல்லாம் காலி போட்டு பார்த்துட்டு ஒரு 2 மணி வரைக்கும் வண்டி ஓட்டிட்டு நான் நிறுத்துறேன். நீங்க உள்ள போறீங்களா? சாயா कितना? டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3:30 மணி. அரை தூக்கத்திலே வந்துட்டு இருந்தேனா. சரி டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு கார் ரிவேர்ஸில் வந்து இங்கே நிறுத்தலான்னு வந்தேனா, இங்கே ஒரு போர்டு இருக்குல்ல, அது ஸ்ட்ரெயிட்டாக இருந்த போர்டு கோணையாக்கி விட்டுறது நான் தான். நல்ல வேலை தாருக்கு எதுவும் ஆகலை. டமால் இருந்துச்சு. இந்த மம்டி இருந்ததுனால தப்பிச்சிச்சு. இல்லைன்னா எதுலையாச்சும் ஒன்று பொத்துல் போட்டிருக்கோம். அப்புறம் தான் அந்த முன்னாடி இருக்கிற கார்காரன் தான் எதுவும் ஆகலை டயரில் தான் இடிச்சிச்சுன்ட்டு. ஆனால் இது வரைக்கும் நான் டீ குடிச்சதே இல்லை. என்ன பண்ணுறது, இந்த ஊரில் டீ தவிர வேறு எதுவும் இருக்காது. சரி ஏய் அது என்னடா கோழி இதா? கோழி இதா இருக்கு. ஹெச்ஆர் மணி அது 4 மணி. நாங்கள் 2:30 மணிக்கே தூங்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் எங்கள் நேரம் எங்களுக்கு தூக்கமே பிடிக்கல. இப்பயும் தூக்கம் பிடிக்கல. கரும்பு இல்லையா? அப்போ அது என்ன துரும்பா? எடுத்து நக்கி பாரு. இல்லை வேணாம். இல்லை எதுவும் ஸ்மெல்லு வரல. அது வரையும் சந்தோஷம். காலைல எந்திரிச்சு பார்ப்போமா? இதுதான்டா அங்கே பாரு கரும்பு போட்டு இது எடுப்பாங்கல்ல, சக்கை எடுப்பாங்கல்ல, அதுதான் அந்த இது இல்ல நெல்லு மாரி இன்னொன்னு எடுப்பாங்கல்ல, அது என்னது? சோளம் இல்ல. சோளம்னா என்ன? புட்டை தானே. இந்த சோளம்னா இந்த இது சின்ன சின்ன அதுதான். இப்பயும் எங்களுக்கு தூக்கம் வரல சார். இருந்தாலும் வந்துட்டு நம்ம பிளாக் பேந்தருக்கு வந்துட்டு ரெஸ்ட் வேணுமா? ஸோ வந்துட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே போயிடலாம் காலையில். அந்த தார் இடிச்சல வேகமா காசு எடுத்து உள்ள வச்சுட்டான்டா. வந்து காசை பிடிங்கிறாங்கன்னு டுமில் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. எங்க உள்ள வச்சீங்க? பாக்கெட்ல இருந்துச்சு. இங்க இருந்து 2 பேர் ஓடி வந்தானுங்க, இங்க இருந்து 2 பேர் ஓடி வந்தாங்க. பெருசா இடிச்சு விட்டேன்னு. அப்புறம் பார்த்தா அந்த இது ஸ்டாண்ட் இருந்துச்சு, இந்த டீ கடைக்கு விளம்பரம் போட்டு வெளியே வைப்பாங்கல்ல, அதான் ரோட்லயே வச்சிருக்கான். நாம என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் போன வச்சார். டைமு இப்போ என்ன மணி? 4 மணி ஆயிடுச்சு. இன்னும் நாங்கள் தூங்கவே இல்லை. நான் தூங்கவே இல்லை, இவன் தூங்கிட்டான். அதாவது நான் ஃபர்ஸ்டே தூங்கிட்டேன். இங்க பாரு, இப்ப நம்ம படுத்துவோம் கரெக்டா 4:30 மணிக்கு. நம்ம 2 பேர்த்து போன டிங் 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 டிங்னு அடிக்கும். அலாரம் அதை ஆஃப் பண்ணிட்டு 5:30 மணிக்கு எந்திரிச்சுக்கலாம். டெல்லி வரைக்கும் கொஞ்சம் நான் ஸ்டாப்பா போவோம். அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்துக்கலாம். அலாரம் சரி, ஏன் அலாரத்தையும் ஆஃப் பண்ணு.
அது ஆஃப் பண்ண மாட்டேங்குது. ஹெச்ஆர் நம்ம மார்னிங் பார்ப்போம்.